ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இல்லத்தரசிகள் கலைகள் உண்டான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம், நீங்களும் சேமிக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 15 நாள் மணி சேமிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறது. சேவிங்ஸ் சேலஞ்ச். இந்த 15 நாளில் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தின சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் இருக்கிறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எல்லாராலையும் சேமிக்கவும் முடியும். மாதம் 30 நாளும் என்னால் சேமிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த 15 நாள் சேலஞ்சை நம்மளாலையும் கட்டாயமாக எடுக்க முடியும். எங்களால் டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க நினச்சவங்க கூட இந்த 15 நாள் சேவிங்ஸ் சேலஞ்சை எடுக்க முடியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலையும் மாதம் மாதம் பணம் சேவிங்ஸ் பண்ண முடியும். வாங்க சொல்கிறேன். இல்லத்தரசிகளாகிய நாம் தினச்செலவு, வாரச்செலவு, மாதச்செலவுன்னு செலவு செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்படி செலவு செய்யும்போது நமக்கு தேவையில்லாமல் செலவுகளை குறைக்கும்போது நம்மளாலையும் ஈஸியாக சேமிக்க முடியும். எப்படி 15 நாளில் 6000 ரூபா சேமிக்க முடியுங்கிறத இந்த நியூ ஐடியாவை வாங்க பார்க்கலாம். நம்மளாலையும் இப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்ன்ட்டு நீங்களும் நிரூபிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 30 நாள், 4 வாரத்துக்கு 4 வாரம், ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 வாரம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம எடுத்திருக்க சேலஞ்ச் என்னென்னா 15 நாள் சேலஞ்ச் தான் எடுத்திருக்கோம். அது கிட்டத்தட்ட 2 வாரம் சேமிப்பாக வருது. அது எவ்வளோ சேமிக்கிறோன்ட்டு நம்ம பார்க்கலாம். நாள் நான் இப்போ ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நாள் 50 ரூபா வச்சுருக்கோமா, மொத்த சேமிப்பில் இங்கே இருக்குது. அடுத்த நாள் அந்த 50 ரூபாவோட நாள் 50 ரூபாவோட 2ஆவது நாளும் சேர்த்து 100 ரூபா. இப்படி 2ஆவது நாள் நம்ம 100 ரூபா, 50 ரூபா நம்ம டபுள் பண்ணிக்கணும். 100 ரூபா நம்ம ஏற்கனவே நாள் சேர்த்து வச்சது எவ்வளோ, 50, இப்போ ஒரு 100, இதே 150 ரூபா தான். அடுத்து 3ஆவது நாள் அந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ப்ளஸ் நாம் இன்னொரு 150 ரூபா வைக்கணும். இப்படி 150. 4ஆவது நாள் 200, அந்த 50ஓட ப்ளஸ் நம்ம 150 சேர்த்து 200, 250 ப்ளஸ் 6ஆவது நாள் 300, 7ஆவது நாள் 350, 8ஆவது நாள் 400, 9ஆவது நாள் 450, 10ஆவது நாள் 500, 11ஆவது நாள் 550, 12ஆவது நாள் 600, 13ஆவது நாள் 650, 14ஆவது நாள் 700, 15ஆவது நாள் 750. இந்த 10ஆம் தேதிக்கு மேலே வர அமௌண்ட் நமக்கு பல்கான அமௌண்ட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மாத கடைசியில் நம்ம அதை பண்ண முடியாது. அதனால் நமக்கு மாத சம்பளம் வந்த மொதல் நாள்லேருந்து எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த வர்றதுனாலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்மியாகும். அதனால் நம்ம ரிவர்ஸில் போய்க்கலாம். ரிவர்ஸில் சேவிங்ஸ் பண்ணோம்னா அதிகமான அமௌண்ட்டை மொதல் நாள்லேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். இப்படி போனோம்னா நமக்கு 15ஆம் நாள் கம்மியாயிடும். மொதல் நாள் நம்ம 750, 2ஆவது நாள் 700, 3ஆவது நாள் 650, 4ஆவது நாள் 600, அப்படி 5ஆவது நாள் 550 அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம ரிவர்ஸில் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கம்மியாகவும் இருக்கும். நம்ம அதிகமாக சேவிங்ஸ் பண்ண மாதிரி தெரியாது. நம்ம செலவு போக தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நினைப்போம். பரவாயில்ல, மிச்சத்தை தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால நம்ம ஒரு தைரியமாக இருக்கலாம். அடுத்து இப்போ கணக்கை பார்க்கலாம். ஒரு நாளில் நம்ம 50 ரூபா நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். இதே 15 நாள் சேமிப்பு எவ்வளோன்னு பாருங்கள். 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 550, 600, 650, 700, 750. கிட்டத்தட்ட இது 6000 ரூபா நாம் 15 நாளில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம்.
கிட்டத்தட்ட நம்ம 15 நாளில் 6,000 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை ஆர்டியாகவும் போட்டுக்கலாம், சீட்டு போட்டுக்கலாம், இல்லை கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்பம். எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய்.